பிரச்சனை என்று கவலைப்பட வேண்டாம். உனக்காக அழ உன் கண்கள் இருக்கிறது, துடைக்க உன் கைகள் இருக்கிறது. தனிமையும் வெறுமையும் சில காலமே. சிந்திக்க மறுக்காதே, ஏன் அழுதோம், எதற்காக, எவருக்காக என்று. மனவலி, வருத்தம், கஷ்டம், இழிவு, இந்த நான்கும் அனுபவிக்காதவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்தது இல்லை. இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை. நேசிப்பதில் தவறு இல்லை, ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே. ஏனெனில் பேசாத ஒவ்வொரு நொடியும் உயிரை குடிக்கும். விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழி அனுப்பிவிடு. விடாப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிச்சம். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது. புரிதல் இல்லா உறவுகளோடு பயணிக்காதீர்கள். இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. உயிரோடு இருக்கும் போதே நடப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள். பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள். தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும். சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும். சிலர் தொலைந்து போனார்களா, இல்லை நம்மை விட்டு தொலைவாக போனார்களா என்று கூட தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் உறவுகளுக்காக நான் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக நாம் வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள். விட்டுக்கொடு, உன்னை மதிக்கவில்லை எனில் விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட முக்கியம் உன் தன்மானம். பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர். நிறைவுடையவர்களிடம் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்தது இல்லை. தெளிவாக இருங்கள். இல்லை என்றால் மனக்கவலை நமக்குதான். தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம். இறைவா, எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா? தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருங்கள், தானாகவே அனைத்தும் அடைந்துவிடும். நம்மில் பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தும் பிரச்சனைகளுடன் எதிர்த்தும் பிரச்சனைகளுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரச்சனைகள் என்றும் எதிரி அல்ல, நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை 100% முன்னேற துடிக்க வைக்கும் சாவிதான் அது. ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்க போகிறது என்று மனதை தேற்றிக்கொள். பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான். பூட்டை திறக்கும் சாவியை போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க கூட பயப்படும். குடும்ப பிரச்சனைகளுக்கு 2 காரணம்தான். ஒன்று, பேசி பேசியே பிரச்சனை பெருசாகிறது. இரண்டாவது, ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனை பெருசாகிறது. நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனைதான். அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள். பிரச்சனை முடிவுக்கு வரும். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கிவை, ஓய்வெடு, நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை. என்னதான் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கை தான் பார்க்க வைக்கும். அதை நீ பருக முடியாது. அதுபோல என்னதான் பிரச்சனையில் தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும். நீ மனது வைக்கலனா முடியவே முடியாது. எல்லாமுமாயிருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும். எல்லாரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும். விஷம் வேஷம் 2 ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும். சில உறவுகளோடு அளவோடு பேசு, பழகு.
எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரும் எதிரியும் அல்ல, உடன் இருப்பவர்கள் எல்லோரும் உறவுகளும் இல்லை. காலமும் சூழ்நிலையும் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்து விட்டாலே பொறுப்பு என்பது உனக்கு தானாக வந்துடும். எதை பற்றியும் கவலைப்படாதே. எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கை நிறைவாய் வாழ். வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும். ஆனால் யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடிவது இல்லை. தேவைப்படும் நேரத்தில் கிடைக்காத அன்போ ஆறுதலோ ஆலோசனையோ மீண்டும் எப்பொழுது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருப்பது இல்லை. ஆற்றின் நீரோட்டம் அமைதியாக இருப்பதால் அதில் முதலைகள் இல்லை என்று அர்த்தமாகாது. அதுபோலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதால் அதில் துரோகிகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள். கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாள் போன்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லை என்ற ஆதங்கமும், பேசுவதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலரது மௌனத்திற்கு காரணம். நெருப்பில் விழுந்த துடிக்கும் தேலை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும். அதுபோல சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள் தான் அவனுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள் தான் அவனுக்கு அவநம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது. 1000 காகங்களை விரட்ட ஒரு கல் போதும். உங்களை விமர்சிக்கும் 1000 வாய்களை அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும். வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்து நம் மனதின் பிரதிபலிப்பு தான் என்பதை புரிந்து கொண்டால் நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பே உயர்ந்தது. உங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களதே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்த்தரமாக நடத்துவதை அனுமதிக்காதே. தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவது இல்லை, சிரிப்பார்கள். அந்த சிரிப்பு அழுகையை விட 1000 மடங்கு வலி மிகுந்ததாயிருக்கும். 1000 வெற்று வார்த்தைகள் பேசுவதை விட அமைதி தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது. அன்பை யாசிக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே. அன்பை வாரி வழங்கும் வள்ளலாக இரு. சோர்வும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு. புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு. நீயாகவே இரு. அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை. அந்த திமிர்தான் உன் பேரழகு. ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாகவும் இருப்பது எல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவரவர் நிலைமையில் நின்று பார்த்தால்தான் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனமும் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் சுகம்தான். ஆண்கள் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளிவது மட்டும்தான் தெரியும். அருகில் சென்று பார்த்தால்தான் குடும்பத்திற்காக உருகி கொண்டிருப்பது தெரியும். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள பலரை கடந்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது. காலப்போக்கில் கவலைகள் அனைத்தும் விலகி போகிறது. இல்லையெனில் பழகி போகிறது. அவ்வளவுதான். செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோருமே உலகமாக உத்தமர்கள் தான். சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பு எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் 100 நூலகத்திற்கு சமம். பேச்சை விட மௌனமே சிறந்தது. அனைத்தையும் அமைதியாய் ரசித்து செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகாய் தோன்றும். பிறரை பாராட்டும் ஆர்வம் உனக்குள் இருக்கும் வரை நீ பாராட்டப்படக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு வாழ வேண்டும் என்று அவசியமில்லை.
பெற்றவர்கள் பெருமைப்படுகிற அளவிற்கு வாழ்ந்தாலே போதும். அளவான உணவு உடலுக்கு நல்லது, அளவோடு பழகு உறவுக்கு நல்லது. நாம் பிறக்கும் போது பனிக்குடம் உடைகிறது, இறக்கும் போது மண்குடம் உடைகிறது. வாழும் போது நம்மால் எந்த மனமும் உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். செல்வம், அதிகாரம், ஆள்பலம் இவையெல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் தோன்றாது. எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை விளக்கட்டும். நீங்கள் தாங்கி தாங்கி வலிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இணைக்கும், வேலை முடிந்து விட்டால் வெள்ளமும் கசக்கும். வாழ்க்கையில் நமக்கு நெருக்கடிகள் வருகின்ற போதுதான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் போலி முகங்கள் கலைந்து உண்மை முகங்கள் வெளிப்படுகின்றன. கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்காதே. உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அதை தேவைப்படுவது இல்லை. உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை. நீங்கள் உங்களையே மாற்றிக்கொண்டு இன்னொருவரால் விரும்பப்படுவதை விட நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவது சிறந்தது. நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவதுதான் சிறந்தது. தேவையான இடங்களில் கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். காலை குத்தி காயப்படுத்திய முள்ளையும் மனதை குத்தி காயப்படுத்திய மனிதர்களையும் தூக்கி தூர எறியுங்கள். இல்லை என்றால் அவை திரும்ப திரும்ப நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். துரோகம் செய்தவர்களை மனதில் தூக்கி சுமக்காதே. இந்த நொடியை இறக்கி வைத்துவிடு. இனி வரும் காலமாவது மகிழ்ச்சியாயிரு. உனக்கான அமைதியை உங்களுக்குள் தேடுங்கள். ஒருபோதும் மற்றவர்களிடம் தேடாதீர்கள். தன் நாவை கட்டுப்படுத்துபவன் எவனோ, தன் நினைவை கட்டுக்குள் வைத்திருப்பவன் எவனோ, தன் உடலால் பிறருக்கு துன்பம் இழக்காமல் இருப்பவன் எவனோ அவனே இந்த உலகின் நிம்மதியான மகிழ்ச்சியான மனிதன். அமைதியாக மனதில் அழுது கொண்டு அழகாக வெளியில் சிரிக்கிற பல இதழ்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பின்புதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் நிலைப்பாடு. கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, நமக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வதுதான். வேண்டியவை எல்லாம் கிடைத்துவிட்டால் ஆசைக்கு மதிப்பு இல்லை. பிடித்தவர்கள் எல்லாம் அருகில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை. பாசம் வைப்பது தவறு இல்லை, ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகுவார்கள். பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே. ஆறுதல் சொல்வார்கள் சிலர், ஆனந்தப்படுவார்கள் பலர். இப்படி இவனுக்கு இன்னும் வேணுண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர். பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே. உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள். விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான், விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான். கிடைக்கும் போது பெற்றுக் கொள்ளுங்கள், கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள். ஒருவருக்காக அழுது பாருங்கள், அன்பின் வழி தெரியும். ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள், அன்பின் அர்த்தம் தெரியும். ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள், அன்பு என்னவென்று தெரியும். வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு, கொடுக்கப்படுவதுதான் அன்பு. யாரையும் வலித்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே. வருந்தால் வருவேன், போனால் வழியனுப்பி வையுங்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள். நடுக்கடல் வரை
சென்று கை கழுவ நினைத்தால் நீந்த தெரியாதவன் நிச்சயம் மரணிப்பார். நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள். மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல. நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதியதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை. மாறாக காயப்படுத்தி விட்டுதான் செல்கிறார்கள். சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன. ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். பழகியதில் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெளிய போகிறார்களா? கழுத்து நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்காக தேடாதீர்கள். ஒரு நாள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறி விடுவார்கள். உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. தனிமை கொடுமை என்பார்கள், ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. சந்தேகம் இல்லை, துரோகம் இல்லை, பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, அழுகை இல்லை. அன்பு என்பது ஒரு அழகிய உணர்வு. அதை அலட்சியம் காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள். அழகாய் கொண்டாடப்படுவர்கள் மட்டும் காட்டுங்கள். எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும். அன்புதான் நமக்கு தெரிந்தே ஏமாற வைக்கிறது. பிறரை குறை கூறி பெறும் தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை. நன்றியில் நாயை மிஞ்சும், துரோகத்தால் மனிதனை மிஞ்சும் இவ்வுலகம் வேறு எந்த உயிரினமும் கிடையாது. அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவது இல்லை, அறிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை. ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை விட உணராமல் பேசும் மனிதர்கள் தான் இங்கு அதிகம். தினமும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்கள். அருகில் இருப்பது கண்ணாடியாக கூட இருந்தாலும் பரவாயில்லை, பாரம் குறையும். கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரிவது இல்லை. உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. நேற்று அருகில் இருந்து ரசித்து பார்த்த உறவுகள் இன்று தொலைவில் இருந்து வெறுப்பாய் பார்க்கிறது. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை. 1000 கத்திகளை விட கூர்மையானது ஒரு நாக்கு. அது பேசுகின்ற சில சொற்களால் பல சொந்தங்கள் துண்டு துண்டாக போகின்றது. அன்பானவர்களிடம் இறங்கி செல்லுங்கள், அன்று புரியாதவர்களிடம் ஒதுங்கி செல்லுங்கள். உனக்கு எது பிடிக்கவில்லை அதனிடம் இருந்து விலகினேல். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அழகான உள்ளங்களைத்தான் தேடி தேடி பார்க்க வேண்டியதாயிருக்கிறது. நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புதுப்பொழிவு பெறும். வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது. ஒருவரின் இழப்பை சரி செய்ய மற்றொருவரை தேடுவது வாழ்வின் இறுதி வரை நம்மை அடிமையாக்கும். நீங்கள் யாரிடமும் அதிக முன்னுரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமானது. வாழ்க்கை துணியாதவரை பயம் காட்டும், துணிந்து பார் வழி காட்டும். பிடித்த மனிதன்
மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் விடை தர முடியாத மரணம் ஒரு விடை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி முடிவும் இல்லை. இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லாம் பொய். அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதே உண்மை. எதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இழந்தவை எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை. வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள், இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும். வாழ்க்கையும் நேரமும் சிறந்த ஆசிரியர்கள். வாழ்க்கை நமக்கு நேரத்தை உபயோகிப்பதையும் நேரம் நமக்கு வாழ்வின் மதிப்பையும் கற்பிக்கிறது. நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றோம். சில பாடங்கள் வலிமிகுந்தவை, சில பாடங்கள் வலிமையற்றவை, ஆனால் அனைத்தும் விலைமதிப்பற்றவை. அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் கடினமான செயல். அனைவரிடமும் மகிழ்ச்சியாக இருப்பதே எளிமையான செயல். வீழ்வது வெட்கம் அல்ல, ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம். உனது எதிரியை அச்சுறுத்தும் ஒருவன் ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம். கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை தான். கொடுத்தால் உறவு தேயும், வாங்கினால் மரியாதை தேயும். நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே. இன்று எதையாவது சாதிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே எழுந்திரு. எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும். தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு, வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு. நமக்கு சொந்தம் என நினைத்து எதுவும் நமக்கானது அல்ல. மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிலை போல தொடர்ந்து வரும். அங்குசத்தால் பாகன் யானை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள். அக்கறையின்றி செய்யும் எந்த செயலாலும் பலனேதும் உண்டாகாது. போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன். நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். திருப்தியான மனம் படைத்தவரே நல்ல செல்வந்தர். அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்ல நட்பை தேடி சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தனித்து இருப்பதே சிறப்பானது. அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும். முட்டாள்களின் நட்போ துன்பத்தை வரவழைக்கும். 1000 ஸ்லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தர்மத்தினை ஈட்டும் ஒரு பாடலை பாடுவது அமைதியை கொடுக்கும். விடுதலைக்குரிய வழியை அடைய பிறரை எதிர்பார்க்காதீர்கள், அது உங்களிடமே உள்ளது. சுயலாபத்திற்காக பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கி தவிப்பார். கருமையை ஈகையாலும் பொய்மையை உண்மையாலும் வெற்றி கொள்ள முயலுங்கள். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றிக் கொண்டிருங்கள். மிதமிஞ்சிய சுபயோகம் தேவையில்லை. கொடிய விரதத்தையும் கடைபிடிக்க வேண்டியது இல்லை. சாத்திரங்களை படித்து ஒப்புவிப்பதை விட அதில் ஒன்றையாவது கடைபிடித்து வாழ்வது நல்லது. மன தூய்மையுடன் வாழ்பவன் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மையை தேடிக் கொள்கின்றான். மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காண்பவன் வாழ்வில் கடைத்தேற முடியாது. பாவச் செயலில் மறந்தும் ஈடுபடுவது கூடாது. அது பழுத்த பயன் விளைவிக்கும் போது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும். கோபத்தை அடக்கும் மனம் என்னும் கடிவாளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். கடினமான பாறை புயலை கண்டு கலங்காது போல புகழ் இகழ் ஆட்சி இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை. பகையை பகையால் தணிக்க முடிவது இல்லை. அன்பால் மட்டுமே பகை தீரும். மனது அன்பு அருளால் நிரப்புங்கள். பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள். ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள். பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து உதிர்வது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே.
சத்தியத்தை ஒளியாக உறுதியுடன் மாற்றிக்கொள்ளுங்கள். சத்தியமே வெற்றி தரும். நீங்கள் யாரிடமும் அடைக்கலமாகாதீர்கள், நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள். தீமையை தவிர்த்து நன்மை செய்ய பழகுங்கள், இதனால் மனம் தூய்மை பெறும். மலர்களில் அழகிய ஈடுபடுங்கள், பறவைகளின் இனிய ஒளிக்கு காது கொடுங்கள். சூரியனின் அழகை கண்டு மகிழுங்கள், இயற்கையை நேசியுங்கள். யாரையும் துன்புறுத்தக் கூடாது. பிறருக்கு உங்களால் என்ற நன்மைகளை செய்யுங்கள். பொய், களவு, சூதுவாது போன்றவை தொடக்கத்தில் நன்மையை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும். நன்கு வேயப்பட்ட குறை வீட்டில் மழைநீர் இறங்காது. அதுபோல நன்னொறியை பின்பற்றும் மனதில் தீய ஆசைகள் புகுவது இல்லை. பொறாமை, பெராசை, தீய ஒழுக்கம் இவற்றை கொள்பவன் பேச்சிலும் உடல் அழகாலம் மட்டுமே நல்லவனாக முடியாது. நாம் செய்த நன்மையின் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றது. உதடுகளை அரண்மனை கதவை போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும். நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். நோயற்ற வாழ்வே ஒருவன் அடைய வேண்டிய பாக்கியம். மனநிறைவே மிகப்பெரிய செல்வம். அறிவின் முதற்படி செல்வத்தை புறக்கணிப்பதாகும். அன்பின் ஆரம்பம் செல்வத்தை பலருக்கு கொடுத்து மகிழ்ப்பதாகும். செல்வம் உள்ள காலத்திலேயே கர்வம் செய்து விடுங்கள், இல்லாவிட்டால் அது நம்மை விட்டு விலகி சென்று விடும். அமைதியாக மனதில் அழுது கொண்டு அழகாக வெளியில் சிரிக்கிற பல இதழ்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னை விலக்கியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பின்புதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. வாழ்ந்து வீழ்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் நிலைப்பாடு. கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, நமக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வதுதான். வேண்டியவை எல்லாம் கிடைத்துவிட்டால் ஆசைக்கு மதிப்பு இல்லை. பிடித்தவர்கள் எல்லாம் அருகில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை. பாசம் வைப்பது தவறு இல்லை, ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகுவார்கள். பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே. ஆறுதல் சொல்வார்கள் சிலர், ஆனந்தப்படுவார்கள் பலர். இப்படி இவனுக்கு இன்னும் வேணுண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர். பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே. உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள். விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான், விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான். கிடைக்கும் போது பெற்றுக் கொள்ளுங்கள், கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள். ஒருவருக்காக அழுது பாருங்கள், அன்பின் வழி தெரியும். ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள், அன்பின் அர்த்தம் தெரியும். ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள், அன்பு என்னவென்று தெரியும். வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு, கொடுக்கப்படுவதுதான் அன்பு. யாரையும் வலித்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே. வருந்தால் வருவேன், போனால் வழி அனுப்பி வையுங்கள், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள். நடுக்கடல் வரை சென்று கை கழுவ நினைத்தால் நீந்த தெரியாதவன் நிச்சயம் மரணிப்பார். நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள். மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதியதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை. மாறாக காயப்படுத்தி விட்டுதான் செல்கிறார்கள். சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன. ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள்.
பழகியதில் புரிந்து கொள்ளாதவர்களா, விளக்கத்தில் தெளிய போகிறார்களா? கழுத்து நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்காக தேடாதீர்கள். ஒரு நாள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறி விடுவார்கள். உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. தனிமை கொடுமை என்பார்கள், ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. சந்தேகம் இல்லை, துரோகம் இல்லை, பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, அழுகை இல்லை. அன்பு என்பது ஒரு அழகிய உணர்வு. அதை அலட்சியம் காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள். அழகாய் கொண்டாடப்படுவர்கள் மட்டும் காட்டுங்கள். எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும். அன்புதான் நமக்கு தெரிந்தே ஏமாற வைக்கிறது. பிறரை குறை கூறி பெறும் தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை. நன்றியில் நாயை மிஞ்சும், துரோகத்தால் மனிதனை மிஞ்சும் இவ்வுலகம் வேறு எந்த உயிரினமும் கிடையாது. அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவது இல்லை, அறிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை. ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை விட உணராமல் பேசும் மனிதர்கள் தான் இங்கு அதிகம். தினமும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்கள். அருகில் இருப்பது